கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களுக்காக நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்திலே ஜெபித்து ஆயத்தப்பட ஆண்டவர் கிருபை தந்தார். அப்பொழுது ஜெபத்தை குறித்து பேசும்படி, உங்களோடு கூட ஜெபத்தின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு அதை குறித்த செய்தியை கொடுத்தார். செய்திக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வசனத்துல 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரை நம்புறோம், அதுல எப்படி இருக்கணுமா? சந்தோஷம், முறுமுறுத்து கொண்டே இருக்கக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்றார். 2வது என்ன சொல்றாரு? உபத்திரவத்துல எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. கஷ்டம் பாடுகள் வரும்போது நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஏனென்றால் நம்ம பொறுமையா இருந்தா உபத்திரவத்தை கர்த்தர் நன்மையா மாற்றிடுவார். அல்லேலூயா. உபத்திரம் வந்துட்டேன்னு சொல்லி நாம ரொம்ப அலசடிப்பட்டு கொண்டிராதபடி பொறுமையா இருப்போம். கர்த்தர் அந்த உபத்திரவத்தின் மூலம் சில பாடங்களை நம்ம கற்றுத்தருவார். உபத்திரவத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுப்பார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை எப்படி மாற்றினாரு? நன்மையாக முடிய பண்ணினார். இப்போ மனிதர்கள் நமக்கு தீங்கு செய்ய நினைத்தா கூட நம்ம பொறுமையா இருந்தா கர்த்தர் நமக்காக கிரியை செய்து அதை நன்மையாக மாற்றிடுவார். அல்லேலூயா. செய்தி கேட்கும் பொழுது சிலர் கை வைத்து அல்லேலூயா சொல்றீங்க, சிலர் வாய் திறந்து ஆமேன் அல்லேலூயா சொல்றீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சபைக்கு வந்தா இதெல்லாம் ஆக்டிவேட் மோடில் வச்சிருக்கணும். எதெல்லாம்? வாயும் கையும் என்ன மோடில் இருக்கணும்? அது சைலண்ட் மோடில் போட்டுறக்கூடாது. மொபைலில் சைலண்ட் மோட போடணும். ஆனால் நம்ம வாயும் கையும் என்ன மோடில் இருக்கணும்? பக்கத்தில் சொல்லுங்க, ஆக்டிவேட் மோடில் இருங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தாலே 8 மணிக்கு ஆராதனை வச்சுட்டு உயிரை வாங்குறாருப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. காலையிலே கர்த்தரை தேடுவது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தூங்காம அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி ஒரு வாஞ்சையோடு கர்த்தரை நம்ம ஆராதிக்க வரணும். வரும்போதே கர்த்தருக்குள்ளே நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்னு சொல்றாரு? மகிழ்ச்சியா இருந்தாரா. சர்ச்சுக்கு போனோம்னா எப்படி வரணும்? சந்தோஷமா வரணும். ஐயோ இன்னைக்கு பாஸ்டர் என்ன போட்டு வாங்க போறாரோ தெரியலையே, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே வரக்கூடாது. கர்த்தர் தானே பேசுறாரு. அப்போ நீதிமான் என்னை தயவாய் கூட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும்னு சொல்றாரு. ஆமைன்னு சொல்லுங்க. அப்போ கடிந்து கொள்ளுதல் அது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தான், நமக்கு நன்மைக்கு தான். அப்போ கர்த்தாவே எனக்கு நீர் என்ன போதிக்க வர போதியும், நான் உம்மை சந்திக்க வர்றேன், உம்முடைய குரலை கேட்க வர்றேன். அந்த எதிர்பார்ப்போடு கூட இருந்தீங்கன்னா ஆராதனை முடிஞ்சு போகும்போது ஒரு நல்ல நிறைவோடு கர்த்தர் உங்களை அனுப்புவார். கடைசியில சொல்லி அனுப்புற வார்த்தை என்ன? சமாதானத்தோட சென்று வாருங்கள். அதான் நிறைய சபையில சொல்லுவாங்க. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்களோடு இருக்க கடவுது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். சரி, இப்ப இந்த வசனத்துல பாருங்க, முதல்ல நம்பிக்கையில எப்படி இருங்க? சந்தோஷம். 2வது உபத்திரவத்தில் எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. நமக்கு அப்பந்தான் என்ன வராது, எல்லாம் நல்லபடியா இருக்கும்போது பொறுமையா இருப்போம். அக்கௌண்ட்ல காசு விழுதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அப்படித்தானே இருக்கிறது. ஏன் திடீர்னு அடுத்தால உன ஒரு அமௌண்ட் எடுத்துட்டான்ப்பா அண்ணன் உடனே படபடன்னு ஆயிரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி இருங்க? பொறுமையா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது, அதுதான் முக்கியம். அதுதான் இன்றைக்கு நாம தியானிக்க போறோம். ஜெபத்திலே உறுதியா என்ன செய்யுங்க? தரித்து இருங்க. ஜெபத்திலே எப்படி இருக்கணுமா? உறுதியா, ஸ்ட்ராங்கா தரித்திருங்கள். இந்த தரித்திருங்கள் வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல
12, 13 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதில் கடைசியில் அந்த வசனம் இப்படி முடிகிறது, அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இருக்குதா? அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 13 வசனம், 13, 14 வசனங்கள்ல 14வது வசனம் என்ன சொல்லுங்க பாருங்க. கடைசியில ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. 10 நாள் அவங்க ஒதுக்கிட்டாங்க, வேற வேலையே இல்லை, ஒரே நோக்கம், வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தரித்திருந்தார்கள் என்ன அர்த்தம்? மற்ற காரியங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நேரத்தை தேவ சமூகத்தில் செலவு பண்ணாங்கன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த ஜெப அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் எப்படி இருந்தாங்களா? அவங்க தரித்திருந்தாங்க. வாலிப பசங்களை குறித்து வீட்டில் பெற்றோர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் வாலிப பசங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட டைம் தான் போவான், சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவான். ஏன்னா கலெக்டர் டியூட்டி நிறைய அவனுக்கு இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவன் அதுக்குள்ளே அவன் போனும் போட்டுருவான், 3 போனு 4 போனு வந்துடும். எல்லாம் எங்கே இருக்கன்னு சொல்லிடு. இவனும் பாருங்க உட்காரவே மாட்டான். வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, வீட்டில் என்ன நடக்குது, வீட்டு காரியம் என்ன, இதை பற்றிலாம் ஒரே கிடையாது. ஏன்னா எல்லாமே அப்பா பார்த்துக்கிட்டுறாரு, எல்லாமே பேரண்ட் பார்த்து கொள்றாங்க. அதனால காலேஜ் வந்த உடனே ஷூவை கலத்தி தூர எறிய வேண்டியது, பேக் ஒரு முக்கில் போட வேண்டியது, கிளம்பிட வேண்டியது. உட்கார்ற பழக்கமே கிடையாது. அவன் எங்க உட்காரான் தெரியுமா? சந்தியில போய் உட்காருவான், தேவையில்லாத இடத்துல போய் உட்காருவான். ஆனா அதெல்லாம் ஒரு நாள் வேதனையை கொண்டு வரும். அதெல்லாம் வாழ்க்கையில ஒரு நேரம் வெறுப்பை, சலிப்பை கொண்டு வரும். ஐயோ, என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு கொண்டு போயிடும். ஆனா கர்த்தர் சமூகத்துல தரித்திருந்தா ஒரு நேரம் வரும் பாருங்க, உங்களை கிங் மாதிரி கர்த்தர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நீங்க கிங்கா மாறுவீங்க, சாத்தானுக்கு சங்கு ஊதிடுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெஸ்டான நிலையில வைப்பார். நீங்கள் காத்திருக்க தரித்திருக்க உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டே இருப்பாரு. இவங்க பாருங்க 10 நாள் தரித்திருந்தாங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மேல் வீட்டில் தான் இவங்க ஏறி ஜெபத்தில் தரித்திருக்கிறாங்க. அவங்கள சந்திக்க ஆவியானவர் பரவத்திலிருந்து இறங்கி வந்துட்டாரு. நீங்க தரித்திருந்தா உங்க மேல ஆவியானவர் இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சில் கொயர் இருக்கு, ஆனா ஃபயர் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். கொயரோட என்ன இருக்கணும்? ஃபயர் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மகிட்ட என்னதான் எதிர்பார்க்கிறாரு? ஆவியிலே அனலாயிருங்கள். அதுவும் இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கு. பிரியமானவர்களே, அப்போ அந்த ஃபயர் அனலா எப்படி வரும்? தரித்திருந்தா தான் வரும். தேவ சமூகத்திலே தரித்திருக்க தான் நீங்க அனலா மாறிடுவீங்க. ஏன் நமக்கு சோத்திரம் சொல்ல சில வேளை கஷ்டமா இருக்கு, பாட்டு படிக்க வாயில வர மாட்டேக்கு, நமக்கு எல்லாம் ஒரு சோர்வாவே இருந்த மாதிரி ஏன் இருக்குன்னா, பர்சனல் லைஃப்ல, தனிப்பட்ட வாழ்விலே தேவனோடு தரித்திருக்கிற அனுபவத்திலே குறைவா இருக்கிறோம். ஜெபம் பண்ணாம இருக்கிறது இல்ல, நம்ம கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவோம்? எந்திரிச்ச உடனே உட்கார்ந்து ஊம ஜெபம் பண்ணி நெத்தியில் ஒரு சிலுவை, நெஞ்சில் ஒரு சிலுவை, அப்புறம் ஆரம்பிச்சு விடுதான். காப்பி கொண்டா, டீயை கொண்டா, வடை கொண்டா, எல்லாம் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்ப எவ்வளவு நேரம் நம்ம தரித்திருக்கோம் பாருங்க. இப்படி இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆமா, இப்படி இருந்தா எப்படி? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணா, பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்திலே தரித்திருக்க நீங்க பழகணும். அதனாலதான் ரோமர் 12ல பவுல் சொல்கிறார், ஜெபத்திலே உறுதியா என்ன செய்யுங்க? தரித்திருக்க விட மாட்டான் பிசாஸ். நீங்க தரித்திருக்கிறது மற்ற இடத்துலலாம் தரித்திருக்க விட்டுருவான். கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா 50 ஓவர் மேட்ச் 7.5 மணி நேரம் நடக்கிறதா சொல்றாங்க. 7.5 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருப்பான். பார்த்துருக்கீங்களா? அவன் காப்பி வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், எதுவும் வேண்டாம். எல்லாம் என்ன பாருல, சிக்ஸர் அடிச்சுட்டான் பாருல, 4 அடிச்சுட்டான் பாருல, இவன் முன்னாடி இருக்க முதுகுல அடிப்பான். பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு உற்சாகம். அதே ஆளு சர்ச்சுக்கு வந்தா, பாஸ்டர் பிளேடு போட்டுக்கிட்டு இருக்காருயா, எப்பயா முடிப்பாரு, ஒரே அடியா இழுத்துக்கிட்டே இருக்காரியாம்பா. அங்க எவன் இழுக்கான்? அப்போ நம்ம மனசு உலகத்தின் காரியத்திற்காய் தரித்திருப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகிறது. ஆனா தேவ சமூகத்துல உட்கார முடியல. ஏன் முடியல தெரியுமா?
உலகத்தோடு இருக்கும்போது சாத்தானுடைய கண்ட்ரோல்ல வந்துருதோம் நம்ம. அதனால உலகத்தின் ஆவி நம்ம நிரப்பி இருக்கு. ஆனா இங்க வந்தா அதே சாத்தான் நம்மளை இருக்க விட மாட்டான். ஏதோ மனசுல குழப்பம் வந்து பாருங்க, 1008 சிந்தனை வரும். சொன்ன மாதிரி வாலிப பசங்க உட்காரணும் நினைச்சா கூட அவனுக்கு 1008 சிந்தனை. அந்த பையன் அங்க போகணும் நானே, இவன் இங்க போகணும் நானே, ஐயோ தொழில் அதை விட்டுட்டு வந்துட்டேனே, ஐயோ அவன் சரியா பாப்பானா தெரியலையே, மைண்ட்ல குழப்பம். அப்போ ஜபத்துல தரித்திருப்பது என்பது ஆவிக்குரிய யுத்த களமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் நம்மால ஜபத்துல என்ன செய்ய முடியல, தரித்திருக்க முடியல. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில காரியங்களை இன்னைக்கு சொல்லி தர போறேன். இன்று முதல் உங்கள் தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க ஜப வீராங்கனைகளாய் சகோதரிகள் மாற போறீங்க. சகோதரர்கள் ஜப வீரர்களாய் மாற போறீங்க. அல்லேலூயா. ஜபத்தை குறித்து நம்ம நல்லா அறிஞ்சிருக்கணும். நான் இங்க நிறைய பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் கூட ஜபத்தை பற்றி அவ்வளவு அறிந்திருக்கிறது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து எனக்கு ஒரு 38 வருஷம் முடிஞ்சிட்டு 39ஆம் வருஷத்துல வந்துட்டேன். ஆரம்ப நாட்களில் இந்த ஜபத்தில் கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர் அப்போ ஒரு கதை சொன்னார். புதுசா கல்யாணமான ஒரு தம்பதிகள், அந்த தம்பதிகள்ல அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வாலிப வயசுல சர்ச்சுக்கு போய் கொஞ்சம் ஜெபம் பண்ண படிச்சிருந்தாங்க. மாப்பிள்ளை கல்யாணத்து அன்னைக்கு தான் இங்க வந்திருக்காரு, சர்ச்சுக்கே வந்திருக்காரு. மாப்பிள்ளை பத்தியலா அப்படிதான் வருவார். சரி, ஆகவே இப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே வாழ்க்கையை தொடங்கணும். அப்ப அந்த பொண்ணு சொன்னாங்க, நம்ம வாழ்க்கையை தொடங்க முன்னால ஏசப்பாட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பொண்ணு என்ன சொன்னாலும் தலையத்தான் ஆட்டுவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. ஆகவே இப்போ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதே, அப்ப நீ ஜெபம் பண்ணு. அப்ப நான் முதல்ல ஜெபம் பண்றேன், அப்புறம் அதை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டாவது ஜெபம் பண்ணு. இப்போ இந்த பொண்ணு ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, ஏசப்பா எங்களை வாழ்க்கையில சேர்த்து வச்சிங்க, நன்றி ஏசப்பா, எங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஏசப்பா, கடைசி வரை நாங்க சமாதானமா வாழ கிருபை தாங்க ஏசப்பா அப்படி சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமென் அப்படின்னு முடிச்சாங்க. இப்ப மாப்பிள்ளை டர்ன் வருது. அவர் ஆரம்பிச்சார், எங்கள் அன்புள்ள இயேசு மாமா, எங்களை வாழ்க்கையில இணைத்து வைத்தீர் இயேசு மாமா, இயேசு மாமா எங்களுக்கு கடைசி வரை சமாதானம் தாங்க இயேசு மாமா, இயேசு மாமா எங்களோடு இருங்க இயேசு மாமா, இயேசு மாமா நாமத்தில் ஆமென் முடிச்சார். பொண்ணு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, எங்க என்னங்க இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டார். அவர் அசால்ட்டா சொன்னார், மாப்பிள்ள என்ன ஜெபம் பண்ண, இயேசு மாமா இயேசு மாமான்னு ஜெபம் பண்ணீங்க. ஆமா, நீ என்ன ஜெபம் பண்ண, ஏசப்பா ஏசப்பான்னு சொன்ன. அப்ப உனக்கு அப்பான்னா எனக்கு அவர் யாரு? இன்னைக்கு நிறைய மாப்பிள்ளைகள் கதை இப்படித்தான் இருக்குன்னு அவர் சொன்னார். அது சில இடத்துல உண்மையா இருக்குமோ என்ன தெரியல. இயேசுநாதர் நமக்கு அப்பாவா மாமான்னு கூட நினைச்சல. அவர் மாமா கிடையாது, எல்லாருக்கும் அப்பா தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எல்லாருக்கும் தகப்பன். மாம்ச உறவு முறை அல்ல, அது ஆவிக்குரிய உறவு முறை. அது கூட தெரியாம கிறிஸ்தவம் இருக்கிறாங்கிறதுக்கு அவர் அந்த சம்பவம் சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தா அப்படிதான் இருக்குது. கிறிஸ்தவர்கள் கூட பலர் அப்படி இருக்கிறாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்க கூடாது. நீங்க ஏசப்பாட்ட டெய்லி தரித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறதற்கு புதுசா நீங்க பழகும் போது பல போராட்டங்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, அது ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப புதுசா நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உடனே 1 மணி நேரம் உங்களால ஜெபம் பண்ண முடியாது. முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு உங்க மனசை நீங்க பக்குவப்படுத்தணும். அங்க முழங்கால் போட்டா இப்படி கூட்டங்கள்ல வரும்போது பாத்தீங்க, இயற்கையாவே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார். அப்போ உற்சாகமா இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும், ஜெபம் மடமடன்னு வந்துடும். ஆனா தனியா முழங்கால் போட்டா எங்கேயோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கும். ஆண்டவரே இருக்காரா, எங்கேயாவது ஓடி போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி உங்க உணர்வு எல்லாம் சொல்லும். அந்த தனிமை உணர்வு எல்லாம் வந்து உங்களுக்கு பல்வேறு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும். நீங்க கன்ஃபார்மா முடிவு பண்ணிக்கொள்ளணும். வசனம் என்ன சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, இங்கதான் இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தால், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தால் உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு.
ஆமென் சொல்லுங்க. அந்த எதிர்பார்ப்போடு கூட முழங்கால் போட்டு அல்லது முழங்கால நிக்க முடியலன்னா அந்த ஜெப சிந்தையில் இருக்கும்போது கண்ணை மூடி, ஏசப்பா நான் உங்களோட பேச வந்திருக்கிறேன்ப்பா, இந்த ஜெப நேரத்தை எனக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா, ஜெபிக்க ஒரு பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சரீரம் அப்படியே சாயணும் போல இருக்கும், கொட்டாவி விடணும் போல இருக்கும், அப்படியே எப்படா முடியும் போல இருக்கும், அப்படிலாம் போராட்டம் வரும். ஆனா நீங்க அந்த 1/4 மணி நேரம் எழும்ப மாட்டேன் அப்படின்னு முழங்காலே நின்று அந்த ஜெபத்திலே இருந்து 1/4 மணி நேரத்தை எப்படி செலவு பண்றது? ஒரு பாட்டு படிக்கலாம், நீங்க ஒரு அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். அந்த கருத்தோடு வாசிக்கும் போது கர்த்தர் அந்த வசனங்கள் மூலம் உங்க உள்ளத்துல பேசி உங்களை பலப்படுத்துவாரு. சொல்லுங்க. அப்படி பார்த்தேன்னா ஒரு அதிகாரம் வாசிக்கும் போதே 10 நிமிஷம் ஈஸியா போயிடும். அந்த பாட்டு படிக்கும் போதே 5 நிமிஷம் 7 நிமிஷம் போயிடும். 15 நிமிஷம் தான் ஜெபிக்க நினைச்சிருப்பீங்க, 1/2 மணி நேரம் மடமடன்னு ஓடி போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே நீங்க அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கணும்னா முதல்ல ஒரு 2 பாட்டை சூஸ் பண்ணிக்கிடணும். 2 நல்ல துதி பாட்டா நீங்க செலக்ட் பண்ணி வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட தனியா உட்காரும் போதும் அந்த நேரத்திலையும் என் ஜனமே மனம் திரும்பு அப்படின்னு பாட்டு படிக்க கூடாது. அது யார்கிட்ட போய் நீங்க படிக்கிற நேரம்? ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவரை பார்த்து தேவனுக்கே மகிமை ஆராதனை நாயகன் நீரே அப்படிலாம் அவரை பார்த்து துதிக்கிற பாட்டா செலக்ட் பண்ணி வச்சு அதை நீங்க படிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என் சிந்தனையில நிறைய குழப்பமா இருக்கு அதெல்லாம் மாற்றுங்க, என் சிந்தனையில் உடைய ரத்தம் இறங்கட்டும் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்க ஜெபிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க அந்த சோர்வு மாறும். உங்களை கர்த்தர் சுத்திகரிப்பார், புது உற்சாகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவாரு. அல்லேலூயா. அதற்கு பின்பு நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கொஞ்ச நேரம் இங்கேயும் பாருங்க, நான் ஆராதனை நேரத்தில் கூட நீங்க முதல்ல நன்றி சொல்லணும். பாட்டே படிச்சுட்டு இருக்கிறது இல்லை ஆராதனை, நன்றி சொல்லணும். அப்பதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம், ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை கடந்த வாரம்லாம் காத்து கொண்டு வந்தீங்களப்பா, நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நன்றி சொல்லதான் அந்த சோர்வெல்லாம் மாறி ஃப்ரெஷ்ஷா ஆகும். ஆவியானவரே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா, இந்த வாரம் முழுவதும் எங்களோட இருந்து நடத்த வரவேற்கிற ஐயா அப்படிலாம் நீங்க அப்படி துதிச்சு நன்றி சொல்லி அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் அந்த சோர்வு மாற கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. துதி என்பது பாடல் மாத்திரம் அல்ல, நன்றியும் சொல்வதும் ஒரு துதியினுடைய காரியம் தான். அவன் அந்த மாதிரி ஆவியானவரை வரவேற்கலாம், சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கலாம். இந்த வாரம் முழுவதும் பலன் என்ன நிரப்பணும் ஆண்டவரே, எல்லாரும் ஆவியானவரோட பேசுங்க அப்படியே நல்ல அந்நிய பாஷையில பேச வச்சு எல்லாரையும் துதிக்க வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணி அதுக்கு அப்புறமா துதி பாட்டை படிக்க ஆரம்பிச்சா மறுபடி ஒரு அபிஷேகம் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிலாம் செய்வது நன்றாக இருக்கும். பிரியமானவர்களே, இப்படி உங்க தனி ஜெபத்திலே கூட அது மாதிரி ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. ஒருவேளை சில தேவை இருக்கலாம், கடன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அது 2வது விண்ணப்ப பகுதியில் வச்சுக்கொள்ளலாம். நீங்க இந்த நேரத்தில் முதல்ல இதுவரை நடத்திட்டு வந்தீங்களப்பா நன்றி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொரோனாவில் எத்தனையோ மக்கள் செத்து போனாங்க, எங்களை காப்பாத்தி வச்சிங்களப்பா நன்றி சொல்லணுமா வேண்டாமா? அனுதினம் உண்ண உணவு உடுக்க உடை தங்க இருப்பிடம் தர்றாரு, நன்றி சொல்ல வேண்டாமா? சும்மா பைக்ல போடுற ஒரு செகண்ட்ல என்னெல்லாமோ நடந்துருது, எங்களை அப்படிலாம் விழாப்படி காத்து கொண்டீங்களப்பா நன்றி ஆண்டவரேன்னு மனசார நன்றி சொல்லி ஒரு 10 நிமிஷம் அதுல நீங்க செலவு பண்ணுங்க தனி ஜெபத்துல. அப்படி செலவு பண்ண அதுக்கு அப்புறமாக நீங்க ஒரு வேத பொதி எடுத்து வாசிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அதுல போனாலும் பரவாயில்ல. ஆனா வாசிக்கும் போது மடமடன்னு வாசிடக்கூடாது. பொறுமையா நிறுத்தி நிதானமா வாசித்தா கர்த்தர் அதன் மூலம் உங்களோடு கூட பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே அதன் பின்பு நீங்க விண்ணப்ப பகுதிக்குள்ள போனோம். எதுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்கு என்ன ஜெப தேவை இருக்குது, முடிஞ்சா அதுக்கு ஒரு டைரி மாதிரி போட்டு உங்க வாழ்க்கையில என்ன தேவை, கடன் பிரச்சனையா, யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணும் எழுதுங்க. அல்லது குடும்ப பிரச்சனை, என்ன பிரச்சனை, கல்யாணம் ஆகலையா எழுதுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஜெப விண்ணப்பம்லாம் இருக்குதுப்பா, இதெல்லாம் நிறைவேற்றி ஆண்டவர்கிட்ட அப்பா பிள்ளை பேசுற மாதிரி பேசுகிற அந்த பழக்க
பழக்கம் இல்லது எழுத தெரியாது அப்படின்னா மனசுல அதை ஞாபகம் வச்சு கருத்தோடு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபிக்க 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 பாருங்க, அந்த பிரசன்னம் உங்களை நிரப்பும். சிந்தனை மண்டலம் கிளியர் ஆயிரும். இப்ப உங்களை அறியாமலே உற்சாகம் வந்து அப்படியே பாடி மறுபடி துதிக்க ஆரம்பி பாருங்க. 1 மணி நேர ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். அதனால எல்லாருமே டெய்லி தனியா 1 மணி நேரமாவது கட்டாயமா ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். ஊழியக்காரர்கள்லாம் 3 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஆகவே நீங்கள் இந்த மாதிரி ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கன்னா உங்க வாழ்க்கை இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு உள்ளே கர்த்தர் மாற்றத்தை தருவாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க மைண்ட்ல மாற்றம் வரும். அதாவது இப்போ சில வேளை சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கவலையா வந்துருது, சில வேளை டென்ஷன் நமக்கு எரிச்சலா வந்துருது. அதே நேரத்தில் யாராவது நம்மளை திட்டா பழி வாங்கிடணும், விடக்கூடாது, நம்மளை கேட்டுவிட்டானே போய் சண்டை போட்டுறணும், அந்த மாதிரிலாம் என்ன வரும், என்ன நம்ம மாம்சம். ஆனா அதே நேரத்தில் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு பார்ப்போம் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஜெப நேரத்தில் உள்ள ஆவியானவர் ரிப்பேர் பண்ற வேலையை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க சிந்தனை மாதிரி எதுக்கு போட்டு சண்டை போடுது, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அப்ப ஜெப நேரத்தில் என்னெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா? இதுதான் ஆவியானவரோடு கூட இணைந்து நாம் செயல்படுகிற காரியம். அதனாலதான் பவுல் சொல்கிறார், ஜெபத்தில் எப்படி இருங்க, உறுதியாய் தரித்திருங்க. உங்களை உறுதியாய் தரித்திருக்க விடாம நிறைய போராட்டங்களை சந்திக்க நேரிடும். அதனால ஜெபத்தை விட்டுறாதீங்க, உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. தேவ மனிதர்கள் எல்லாம் அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. தாவீது தினமும் 3 வேளை ஜெபிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார். தானியேல் அப்படித்தான் இருந்தார். யூதர்கள் பெரும்பாலும் அப்படி குறிப்பிட்ட நேரத்தை ஜெபத்துக்கு வச்சிருந்தாங்க. அப்படி ஜெபிக்கிற வேளையிலே அவருடைய வாழ்விலே மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். நீங்களாம் அப்படி கர்த்தருக்காக நான் பெரிய காரியத்தை செய்யணும், லைஃப்ல உயர்ந்த லெவலுக்கு வரணும், நான் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறீங்க? அல்லேலூயா. அதுக்கு வழி இதுதான். இங்க இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க டாக்டரேட் பண்ணாலும் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்த உடனே சைடில் போய் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கலாம், உப்புக்கு ஆகாது. அதை வச்சு என்ன பண்ண? அப்போ ஒரு காரியம் ப்ரொஃபஷனலா சரியான வழியில நம்ம போனோம். நம்ம அவங்க இவங்களை பார்த்து குறுக்கு வழியில போய் எப்படியாவது பெரிய ஆள் ஆயிரம்னா கொஞ்ச நாள் ஓடும் வண்டி, அப்புறம் எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவோம். அது சரியான வழி இல்லை. ஆனா கர்த்தரை சார்ந்து அவர் பாதத்தில் இருந்தா அவரே நம்ம ஏற்ற வழியில உயர்த்துவாரு. அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை நிச்சயமாய் மேன்மையாக வைப்பார். சரி, இப்படி ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் சொன்னாரே. பவுலுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது சொல்றது பவுல் தானே எழுதுறாரு. அவர் ஜெபத்திலே எப்படிலாம் காரியங்களை செய்தார் அப்படின்னு பவுலுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, எபேசியர்கள் நிருபத்தில் பவுல் அவருடைய ஜெபங்களை குறித்து எழுதி இருக்கிறார். 1 அதிகாரத்தில் 16 முதல் 19 வசனங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. அதுல பவுலுடைய ஜெபங்கள், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களை குறித்து எழுதி இருக்கிறார். எபேசியர் 3வது அதிகாரத்தில் 14 முதல் 19 வசனங்கள் வரையும் பவுலுடைய ஜெபங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் 15 வசனம் 18 19 வசனங்கள்ல பவுலுடைய ஜெபங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்ற வசனங்களை மறுபடியும் சொல்றேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்கள், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 18 19 வசனங்கள், அடுத்து ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இப்படி இன்னும் நிறைய இடத்துல பவுல் அவருடைய ஜெபங்களை குறித்து எழுதி இருக்கிறார். வேதத்தை நம்ம ஆரம்பத்தில் வாசிக்கும் போது பொதுவாக அதுல என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்றதுக்காக வாசிப்போம். ஒரு 2-3 தடவை வாசிச்சதுக்கு அப்புறம் ஒரு சலிப்பு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா, இப்போ இந்த
எபேசியரை நீங்க எத்தனை முறையோ வாசிருக்கலாம். எபேசியர்ல பவுலுடைய ஜெபத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு அதை தியானிப்போம் அப்படின்னு அது சம்பந்தமா மறுபடி வாசிக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதே எபேசியரை மறுபடி இன்ட்ரெஸ்டா வாசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யலாம்? எபேசு சபை மக்களுடைய குணங்கள் என்ன, அது எப்படி இருந்தது அப்படின்னு தியானிச்சீங்கன்னா மறுபடியும் அதே எபேசியரை நீங்க படிக்க முடியும். இப்படித்தான் வேதத்தை தொடர்ந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம வாசிக்க வேண்டிய புஸ்தகம் பரிசுத்த வேத புஸ்தகம் மாத்திரம்தான். மற்றது எல்லாம் டெய்லி பேப்பர்லாம் இன்னைக்கு உள்ள பேப்பர் நாளைக்கு குப்பைக்கு போயிடும். அது ஒரு நாள் தான் அதுக்கு வேலிஷன். வார இதழ் இந்த வாரம் தான் அந்த புத்தகத்தை யூஸ் பண்ண முடியும், அடுத்த வாரம் வேற இதழ். ஆனா பைபிள் அப்படி இல்லை. நம்ம ஆரம்பத்திலிருந்து வாழ்வின் முடிவு வரை பயன்படுத்தக்கூடிய ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தான் பழைய ஒரு பாட்டு இப்படி இருக்கிறது வேத புஸ்தகத்தை பத்தி. 12 மாதங்களும் பறித்து உண்ணலாம் உன் கனி. 12 மாசமும் சாப்பிடலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ உள்ள பாட்டுகள் எல்லாம் பெரும்பாலும் ஆராதனை மையப்படுத்தி தான் வருது. பழைய பாடல்கள் எல்லாம் வருகை குறித்து, வேதத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து பாடல் எழுதினார்கள். அவர்கள் அதைத்தான் முக்கியப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை ஆழமாய் நாம் வாசித்து தியானிப்பது தான் ஜெபத்திற்கு நம்மை அதிகமாக தூண்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ வேதமும் தியானமும் ஜெபமாக மாற வேண்டும். ரெண்டு கண்ணு மாறி, ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் வேத தியானம். சிலர் இருக்கிறாங்க நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா பைபிள் குறையா படிப்பாங்க. சிலர் இருக்கிறாங்க நிறைய பைபிள் படிப்பாங்க, ஜெபத்தை குறையா பண்ணுவாங்க. அப்படின்னா அப்படி இருக்க கூடாது. ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா 3 மணி நேரம் பைபிள் படிக்கணும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி உங்கள் நேரத்தை கொடுக்கத்தான் உங்கள் உள்ளான மனிதனிலே மாற்றத்தை பார்க்க முடியும். சரி, இப்படி பவுல் பல இடத்திலே அவருடைய ஜெபத்தை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்படி பவுல் எப்படிலாம் ஜெபித்தார் பாருங்க. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15 வசனம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன். பாடுவேன். பவுல் ஜெபத்துல விண்ணப்பமும் பண்ணியிருக்கிறாரு, பாடவும் செஞ்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா 2 விதமா சொல்றாரு. ஒண்ணு, ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். 2வது எப்படி விண்ணப்பம் பண்ணுவேன்? கருத்தோடு. ஆவியோடும் பாடுவேன். ஜெபத்துல தரித்திருந்தா தான் இந்த அனுபவம்லாம் நமக்கு கிடைக்கும். அவசரமா போயிட்டு படப்பட ஆண்டவரே ஆசீர்வாத வேலைகளை ஆசீர்வாதம் பிரச்சனை மாட்டுங்க படப்படன்னு பாடம் ஒப்பிச்ச மாதிரி ஒப்பிச்சுட்டு போயிடக்கூடாது. பொறுமையா உட்கார்ந்து உணரணும் அவருடைய பிரசன்னத்தை. நம்ம ஆண்டவர் முன்ன வந்திருக்கோம், அவர்கிட்ட பேச வந்திருக்கிறோம். சில கண்ணை முன்னோடனே எடுத்த உடனே ஆண்டோட தடாபுடான்னு அடி எடுல நொறுக்கல அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுதாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பொறுமையா உட்கார்ந்து அமர்ந்து, அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா. தனி ஜெபத்தில் தான் இதெல்லாம் நம்ம ருசிச்சு செய்ய முடியும். அந்த மெய்மறந்து ஆண்டவர்கிட்ட பேச முடியும். அப்படித்தான் இங்க பவுல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆவியோடு விண்ணப்பம் பண்றான். அது என்ன ஆவியோடு விண்ணப்பம் பண்ணும்போது அப்படின்னா, தொடர்ந்து இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது 13வது வசனத்தை 14 வசனம் பாருங்க. 14 வசனம். எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே, கருத்து பயனற்றதாயிருக்கும். பாருங்க. அப்ப அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணுவதுதான். எதுல விண்ணப்பம் பண்ணுவது? ஆவியில. 15 என்ன சொல்றாரு? 15 வசனத்துல நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்ப என்ன, எப்படி அவர் விண்ணப்பம் பண்றாரு? அந்நிய பாஷையில ஜெபிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசிகள் ஆகிய நீங்கள், நான் எல்லாம் அந்நிய பாஷையில நம்ம அதிகமா ஜெபிக்க பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்நிய பாஷை என்பது ஒரு பாஷை. அது 2 வார்த்தை தான் வருது, 4 வார்த்தை தான் வருதுன்னு ஏன் 2-4 நின்னுதுன்னா, நீங்க நேரம் கொடுக்கறது இல்லை.
நேரம் கொடுக்கறது இல்ல. நீங்க மணிக்கணக்கா தேவசமத்தில் உட்கார்ந்தீங்கன்னா 2 பாஷை 4ஆம் மாறும், 4 8ஆம் மாறும். அதுவே பற்பல பாஷைகளை பேசுகிற வரமாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சின்ன குழந்தை எடுத்தெடுப்புல பேசும்போது மா மா அதான் சொல்லுது. நம்ம தான் அம்மா சொல்லுது, எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு சொல்றோம். அது காங்கும். நம்ம தான் அக்கா சொல்லிட்டா, தாத்தா சொல்லிட்டா. நம்ம தான் அப்படி புரிந்து கொள்ளுகிறோம். அப்படியே தொடர்ந்து பல பல பாஷைகளை பேசத்தக்கதாய் அந்த கிருபை பெருகணும்னா தரித்திருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அப்ப ஏன் நமக்கு இன்னைக்கு சரளமா அந்நிய பாஷை வர்றது இல்லைன்னா, ஜெபத்திலே தனியா உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசி பழகிறது இல்லை. நாவை விட்டு கொடுக்க அந்த ஜெப பிரசன்னம் இறங்க பாட்டா மாறிடுது. அதைத்தாங்க பவுல் சொல்றாரு, ஆவியோடும் பாடுவேன். இந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தாங்க இருக்கு. இந்த பாவியிலே பாடுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? பெறணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? நம்ம மைண்ட சாத்தான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல்ல டீப்பா போக விடாதபடி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையே நினைக்க வச்சு, இவ்வளவு கடனை என்னைக்கு அடைக்க போறேன், ஐயோ என்னைக்கு நான் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், இதே கவலை, நான் என்னைக்கு வீட்டை கட்ட போறேன், அடேங்க அப்பா, இப்படியே நினைக்க வச்சு இந்த ஸ்பிரிச்சுவலா உள்ள காரியங்களை விட்டு நம்மளை தூரப்படுத்திடுதான். அவன் நம்ம மைண்ட் எல்லாம் இந்த உலகத்தார போல இருக்கிறனால தான் டீப்பா உள்ள போக முடியல. அதனாலதான் ஆவியானவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உடைச்சு எனக்குள்ள இன்னும் ஆழத்தை நோக்கி கடந்து வா. முதல்ல கணுக்கால் அளவு வா, அப்புறம் முழங்கால் அளவு வா, அப்புறம் நீச்சல் ஆழம் வரைக்கும் இருக்கு, கடந்து வான்னு கர்த்தர் அழைக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை வாஞ்சிக்கணும். நீங்க உங்களுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய சபையை தந்திருக்கிறார். ஜெபத்திலே தரித்திருந்த ஆவியிலே ஜெபிக்கிறவர்களா மாறணும். வந்துங்க பாஷை ஜெபம் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடணும். எல்லாரும் ஆவிக்குள்ள துதிக்கிறவர்களா மாறிடணும். அப்படி கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தான் வைத்திருக்கிறாரு. நீங்க தான் அதை வாஞ்சிக்கணும். நிறைய பேருக்கு அந்த அந்நிய பாஷையை பத்தியே தெரியறது இல்ல. அது யாரோ ஒருவருக்குள்ள பாஷை நினைக்கிறோம். இல்லங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான்னு அதே 1 கொரிந்தியர் 14 தான் சொல்லி இருக்குது. பப்ளிக்ல பேசும்போது அர்த்தத்தை சொல்லும்படி விண்ணப்பிங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம தேவனோட தனிப்பட்ட விதத்தில் நேரம் செலவிடும் போது அதிகமாக அந்நிய பாஷையில பேசணும். அதே 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துல 18-19 பவுல் என்ன சொல்றார் பாருங்க. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை 5 வார்த்தைகளை அந்நிய பாஷை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாயிருக்கு. பாருங்க, நான் தனிப்பட்ட முறையில என் தனி ஜெபத்துல பவுல் சொல்றாரு, உங்க எல்லாரை விட நான் அந்நிய பாஷை பேசுறேன். ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை விட தனி ஜெபத்தில் அதிகமா அந்நிய பாஷை பேசணும்னு நமக்கு மாதிரி சொல்லியிருக்கு. இதெல்லாம் நாங்க கடைபிடிக்கிறோம். என் தனி ஜெபத்துல 1 மணி நேரம் ஜெபிச்சா 3/4 மணி நேரம் ஏறக்கூடிய அந்நிய பாஷை ஜெபமா தான் இருக்கும். அப்படித்தான் அந்த ஜெபம் தான் நம்ம ஆவிக்குள்ள பெருக பண்ணும். சொல்லிட்டு அப்படி இருந்தோம் நான் சபைக்கு வந்தா அந்நிய பாஷையில 10,000 வார்த்தைகளை பேச மாட்டேன். அந்நிய பாஷையோடு கூட என் கருத்தை சொல்லி அதுக்கு விளக்கத்தை சொல்லி உங்களுக்கு புரியும்படி 5 வார்த்தை பேசினா அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. ஏன்னா புதுசா அந்நிய பாஷை பத்தி தெரியாதவங்க எல்லாம் சபைக்கு வருவாங்க. அது என்னையா பேசுறாரு பாஸ்டர், ஒரேடியா ஏதோ ஒரு பாஷை பேசுறாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்கன்னு சொல்லிடக்கூடாது. பாத்தீங்களா? அதனாலதான் அந்த அந்நிய பாஷையும் பேசி தேவனோட உறவாடி அதே நேரத்துல கருத்தோடு கூட உங்களுக்கு அதே தீர்க்க தரிசன வார்த்தை. ஒரு பரிசுத்தவான் எழுதி இருக்கிறார், அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் என்பது நம்ம அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்து நம்மளை அறியாமலே தமிழ்ல வார்த்தை வரும்ல, அந்த வார்த்தை அதற்கு விளக்கமாக இருக்கும். அதை நீங்க கவனம் செலுத்துங்கன்னு ஒருவர் எழுதி இருக்கிறார். அப்போ நம்ம சபைகளே வரும்போது எல்லாரும் அந்நிய பாஷை பேசாதீங்கன்னு சொல்லல, ஆனா ரொம்ப அந்நிய பாஷை மாத்திரமே பேசிக்கொண்டிராதபடி கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் பவுல் மறுபடி அங்க முன்ன எழுதி இருக்கிறாரு, நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன்,
கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அல்லேலூயா. கருத்துனா என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த சபைக்கு கட்டுமான பணிகள் நிறைவேற வேண்டும், ஒரு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த சபையினுடைய கட்டுமான பணிகள் வேலைகளை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே, கருத்தா ஒரு வார்த்தை வருதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லாருக்கும் அது புரியும். அப்போ எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த வேலைகளை நிறைவேற்றி தருகிறார். அப்போ கருத்தோடு ஜெபிக்கிறது இது ஒரு வகையான அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? கருத்தோடு ஜெபிக்கிறோம்னா, நம்ம இப்ப இந்த சபையினுடைய வேலை நிறைவேறணும்னா நம்ம மைண்ட்ல மனசுல ஒரு வாஞ்சியோடு கூட, நேத்து எல்லாருக்காக உபவாச ஜெபத்துல தனித்தனியா எல்லாருக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொருடைய ஜெப குறிப்பையும் சொல்லி அதுக்காக எல்லாரும் ஜெபிச்சோம். நல்ல ஆசீர்வாதமா இருந்தது. அப்படி ஜெபிக்கிற பொழுது பிரியமானவர்களே, சிலருடைய ஜெப விண்ணப்பம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த சபை வேலை சீக்கிரம் முடியணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்களே சொன்னாங்க. அப்ப அவங்க மனசுல என்ன ஒரு வாஞ்சை இருக்கு பார்த்தீங்களா? என் வீடு கட்டப்படணுங்கிறத விட எது கட்டப்படணும்? நல்ல எண்ணங்கள். இந்த மாதிரிதான் உயர்ந்த சிந்தனைகளை உள்ளவர்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தாவீதுக்கு அப்படிதாங்க இருந்தது. அவர் அரண்மனையில் இருந்தாரு. அவருக்குள்ளே உறுத்துதல், நான் அரண்மனையில் இருக்கிறேன், ஆனா தேவனுடைய கூடாரமோ அதாவது டென்ட்ல இருக்குதே, அவருக்கு ஆலயம் இல்லையே, நான் எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, எனக்கு வீடு கட்டணும்னு நீ ஆசைப்பட்டப்பா, அதனால உனக்கு ஒரு பிராமிஸ் பண்றேன், உன் சந்ததியில தலைமுறை தலைமுறையா ராஜாக்கள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள், ராஜாக்களா இவர்களை நிறுத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். அப்ப ஆண்டவருடைய வீட்டை நேசித்தா நம்ம வாழ்க்கையில தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப இது சபை என்பது ஆண்டவருக்கு சொந்தமான வீடு. இது யாருடைய வீடு? அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஜெப வீடு, கர்த்தருடைய வீடு, என்னுடைய வீடு அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய, அப்போ கருத்து என்பது நம்ம மனசுல உள்ள அந்த நோக்கத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. மனசுல உதட்டளவில் அந்த ஆலயத்தை கட்டுமான பணி சந்திக்கணும்னு சொல்லுது இல்ல. அப்ப சொல்லும் போதே மனசுல ஆசையோட அந்த கருத்தா அதுக்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஜெபிக்கிற பாருங்க, அதுதான் கருத்துள்ள ஒரு ஜெபம். அதான் எலியா நம்மை போல பாடுள்ளவனா இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணான்னா முழு கவனத்தை செலுத்தி ஜெபம் பண்ணான்னு அர்த்தம். நிறைவேறடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லைன்னா, உதட்டளவில் ஜெபிக்கிறார்கள், கடமைக்காய் ஜெபிக்கிறார்கள், ஏதோ ஜெபிச்சு ஆகணுங்கிறக்காய் ஜெபிக்கிறாங்க. அந்த மாதிரி ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வராது. நம்ம முழு மனதோடு அது நடந்தே ஆகணுங்கிற ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிச்சால் அது கருத்துள்ள ஜெபம். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தருவார். ஹல்லேலூயா. அந்த ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணு. மனசுல அந்த காரியத்தை குறித்த நோக்கம், ஒரு வாஞ்ச, அது நடந்தே ஆகணுமே, என் பிள்ளை கல்யாணம் நடந்தே ஆகணுமே அப்படின்னு அதுல கவனம் வைக்கிற பாருங்க, அது ஒரு கருத்துள்ள ஜெபம். அப்போ பவுல் அப்போஸ்தலன் தனி ஜெப வாழ்விலே ஒன்று ஆவிக்குள்ளாய் ஜெபிச்சார், இன்னொன்னு கருத்தோடு கூட அவர் ஜெபிச்சார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அடுத்து ஆவியோடும் பாடுவேன், இதே அர்த்தம் தான். ஆவியோடு பாடுறது நான் எப்படி? அந்நிய பாஷையில பாடுறது தான். நிறைய விசுவாசிகள் கூட அதெல்லாம் செய்யறது இல்லை. ஆனா கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்க அம்மா ஊழியம் செய்த காலத்தில் எல்லாம் ஆதி நாட்களிலே அப்பமே எழுப்புதல் ஜெபக்குழுன்னு எங்க அம்மாவுக்கு பேரை கொடுத்து எங்க ஊழியத்தில் 65 பேர் ஒரே நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ல பலர் அப்பொழுதே பாடும்படி கர்த்தர் கிருபையை கொடுத்தாரு. எனக்கு அந்த கூட்டத்தில் அந்நிய பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைச்சது, அந்நிய பாஷை கிடைக்கல. அதுக்காக உபவாசம் பண்ணி நானும் இன்னும் சிலராக தனியா காத்திருந்த போது அந்த ஊழியத்தில் அந்நிய பாஷைகளை பாடல் வரத்தை கர்த்தர் இந்த அடியனுக்கு கொடுத்தாரு. ஆகவே அது ஒரு பெரிய கிருபைங்க. இதை விரும்புங்க, இதை வாஞ்சிங்க. எல்லாம் இந்த இயேசு ஆசீர்வதிக்கிறார். எழுப்புதல் சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில பாடணும், ஆவிக்குள்ளே மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தூள் தூளாக கர்த்தர் மாத்தி போடுவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் பிரவேசித்து விடுவோம். நம்ம சொந்த கருத்துல ஜெபிக்கிறதை விட ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற பொழுது அதுல இன்னும் ரொம்ப பவர் இருக்கிறது. நீங்க ரோமருக்கு நிருபத்துக்கு வாங்க. அதுல 8வது அதிகாரத்துல வசனம் 26 பவுல் என்ன எழுதி இருக்கிறார் பாருங்க. அந்தபடியே ஆவி
நமது பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நமக்கு நிறைய காரியத்துல எதுக்கு எப்படி செபிக்கிறதுன்னு தெரியாம நிறைய காரியம் இருக்குது. அம்மாவா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டி இருக்கிறீங்க, வந்து ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சந்தோஷமாக ஜெபம் பண்ணிடுவோம். வீட்டை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி. ஒருத்தர் வந்து ஒரு முறை இப்படி ஜெபம் பண்ண கூப்பிட்டார் ஒருத்தரை. ஐயா, நான் ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறேன், நீங்கள் தான் வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கணும். இடத்துல அங்கே போய் பார்த்தா அது பிரேத பெட்டி விற்கிற கடை. என்ன கடை? பிரேத பெட்டி விற்கிற கடை, சவப்பெட்டி விற்கிற கடை. என்ன ஜெபம் பண்ணுறது? எங்கள் பிரச்சனை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே நிறைய விக்கெட்டு விளட்டும், நிறைய பெட்டி விக்கெட்டும், அப்படியே ஜெபம் பண்ணுறது. இந்த மாதிரி சிக்கல் நம்ம பர்சனல் லைஃப்பில் நிறைய இருக்கு. நம்ம ஒரு காரியத்தை நினைப்போம், அந்த காரியத்தை இப்போ மனைவிக்கு தெரிஞ்சா வீட்டில் சண்டைக்கு வந்துடும். அப்படி காரியங்கள் இருக்கா இல்லையா? அப்போ இது யாருக்கு மட்டும்தான் தெரியணும்? அப்படி நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் பரிசுத்தாவினர் இருக்கிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்தாவினர் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு பார்த்தீங்களா? மனைவிக்கு தெரியாம, கணவருக்கு தெரியாம, தப்பு பண்றதுக்கு இல்லை, சில பாயிண்ட்ஸை நீ அவளுக்கு தெரியும்டா எனக்கு. இதே மாதிரி நம்ம பண்ற ஜெபம் சாத்தானுக்கே தெரியாம இருக்கணும்னா ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் மண்டை குழம்பி போயிருவான். ஏதோ ஒன்று பேசுறான், ஒன்றும் புரிய மாட்டேக்க. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குள்ளான ஜெபத்தை ஆவியானவர் நமக்குள்ள இருந்து, உனக்கு எப்படி ஜெபம் பண்ணன்னு தெரியாது, நீ ஆவிக்குள்ளே ஜெபி. நான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நான் காண்பித்துக் கொள்வேன், நீ இப்படி ஜெபம் பண்ணன்னு கர்த்தர் சொல்றாரு. ஜெபத்துல எவ்வளவு ஆழங்கள் இருக்கு தெரியுமா? நம்ம ஜெபம்னு என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே வீட்டை தாரும், வேலையை தாரும், மாப்பிள்ளையை தாரும், பெண்ணை தாரும், ஆண் குழந்தையை தாரும். இப்படியே ஜெபத்திலே வண்டி போகுது. பிரியமானவர்களே, ஆழங்கள் நிறைய இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க ஜெபத்துல தரித்திருந்தாதான் இந்த ஆழத்தெல்லாம் அடைய முடியும். படபட நிக்கிற ஆட்கள்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. பொறுமையா உட்காரணும், சில காரியங்களை அவாய்ட் பண்ணணும். மொபைலில் நம்ம நேரத்தை வேஸ்டாக செலவு பண்ணாதபடி நீங்கள் கர்த்தருடைய காரியத்துக்காக காரியங்களை நேரத்தை ஒதுக்கணும். நல்லா நிறைய மொபைலில் ஆவிக்குரிய ஊழியக்காருடைய செய்திகளை நான் கேட்குறேன். உலக நியூஸ்களை கொஞ்சம் அப்பப்போ நான் தெரிந்து கொள்வதற்காக கேட்பேன். ஆனால் பைபிள் படிக்கிறத நான் மொபைலில் தான் நிறையா படிக்கிறேன். ஏன்னா அதில் தான் கமெண்ட்ரி, டிக்ஷனரி எல்லாம் வச்சிருக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, தேவனோடு நம்ம நேரம் செலவிட தான் நம்ம தேவனை போல மாற முடியும். உலகத்தோட நேரம் செலவிட உலகத்தின் ஆவி நமக்குள்ள வந்துடும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாத போது அவர் உங்களுக்காக பெருமூச்சோடு ஜெபம் பண்றாராம். சில வேளைலாம் ஜெப விண்ணப்பமே வராது, அந்நிய பாஷையும் வராது, பெருமூச்சு வாங்கும் ஜெபத்தில். ஆவிக்குள்ள அந்த மூச்சுனா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், என் பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது பிதாவே, இந்த பிள்ளைக்கு இறங்குங்கப்பா, இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான்ப்பா, என் மகன் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் இருக்கிறா, எப்படியாவது இவளை இறங்குங்க, அவ குறைவா பார்க்காதீங்க, பலவீனம் இருக்குதா, இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்காக பெருமூச்சோடு ஜெபிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பெருமூச்சின் ஜெபம் செய்ய வேண்டும். பெருமூச்சு ஜெபம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, சில ஊழியக்காரங்க பெருமூச்சின் ஜெபம்னே வச்சு கூட்டம் நடத்துறாங்க. பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற ஜெபம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் துதி ஜெபமோ, ஆராதனை ஜெபம், அல்லது சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் தான் இருக்கு. ஆனா இங்கே பெருமூச்சின் ஜெபம் இருக்கிறது, ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. இந்த ஆழத்தை நோக்கி கடந்து வாருங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார் 27ஆம் வசனத்தில், ஆவியானவர் ரோமர் 8:27 தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறார். நம்ம மாம்ச கருத்தோடு ஜெபம் பண்றது நிறைய ஜெபம் தேவ சித்தப்படி இல்லாமலும் கூட இருக்கலாம்.
ஆனா ஆவியில ஜெபிச்சா அவர் முழு 100% யார் சித்தப்படி தான் ஜெபிப்பாரு? தேவ சித்தப்படி தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த சித்தத்தின்படி ஆவிக்குள்ளே ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும் தெரியுமா? உங்க மைண்ட் அவர் சித்தத்துக்கு ஏற்றபடி மாத்தி விட்டுருவார். சில காரியத்தில் பிடிவாதமா அதை அடையணும்னு நினைப்பீங்க, ஆனா நீங்க இப்படி ஆவிக்குள்ளே ஜெபிக்க 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 உங்க மைண்டை அவர் இஷ்டத்துக்கு மாத்தி விட்டுருவார். நேற்று என் மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் தனியா. பல காரியங்கள் ஊழியத்தை நடக்கிறதெல்லாம் சொன்னா, அதெல்லாம் ஒரு நல்ல தேவனை நான் ரொம்ப மகிமைப்படுத்தினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள் எழும்பி வராங்க. இப்போ மருமகளாம் இப்படி ஊழியம் செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஒருவேளை நீங்களாம் பார்க்கலாம், வீடு கட்டிட்டாரு தப்ப கட்டிட்டாருன்னு அதை நான் அதெல்லாம் பார்க்கல. கிறிஸ்துவுக்குள்ள அவங்க எப்படி இருக்கிறாங்க அதைத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் அஸ்திபாரம். அப்ப இன்னும் பெரிய உயர்வு இருக்குன்னா இந்த அஸ்திபாரத்தை சரி பண்ணதான் இன்னும் இதிலும் பெரிதானவர்களை காண்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மக சொன்னா, அவளை ஏற்கனவே வாலிப வயசுல வரும்போது டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனால் சில சூழ்நிலையில் அது முடியாமல் போச்சு. அதுலேருந்து அவர் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டா. ஆனால் கர்த்தர் என்கிட்ட உன் மூத்த மகளை ஊழியத்தை ஒப்பு கொடுக்கணும். பைபிள் அப்படித்தான், கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பிள்ளையாவும் என்னுடையது வசனம் இருக்கு. அப்போ அதன்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு முழு நேரமாக ஊழியம் செய்ய இஷ்டம் இல்லை. நல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கணும், ஆனால் கர்த்தருக்கும் ஏதோ சைடில் கொஞ்சம் ஊழியம் செய்யணும், அந்த மைண்ட் செட்டப் தான். அதனால முழுதும் ஊழியக்காரனா மாப்பிள்ளை பார்த்துறாதுங்க டாடி அப்படியே சொல்லி இருக்கிறான். சரி, தேவ சித்தம் எதுவும் நடக்குன்னு பார்த்தா கடைசியில் வேலை செய்கிற மாப்பிள்ளை தான் கொடுத்தாரு. வேலை செய்கிற மாப்பிள்ளை மாதிரி கொடுத்து பாஸ்டர் ஆக்கி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியில் இப்போ பாஸ்டர் அம்மா வாவண்டி இருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சரியான ஆளு டாடி. நான் எப்படியோ நினைச்சேன், என் மைண்டை மாற்றி விட்டு கடைசியில் இப்போ ஊழியம் செய்ய வச்சுட்டார் பார்த்தீங்களா? அவர் இஷ்டத்தை திருப்பி விட்டார் பார்த்தீங்களா? அந்த வேதனை அவருக்கு டாக்டர் ஆக முடியலையே. என்னங்க டாக்டரு? இப்பவும் டாக்டர் தான். ஜெபம் பண்ணா கை வச்சா நோய் போகுதா இல்லையா? அப்புறம் அது யாரு? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு ஊழியக்காரன் தான் டாக்டரு, ஒரு ஊழியக்காரன் தான் என்ஜினியரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வீடு கட்டுறதுக்கு நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றோமா? இன்ஜினியர் தான் வீடு கட்டுவாரா? நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் வீடு கட்டுவாரு. நம்ம தான் இன்ஜினியரு. அல்லேலூயா. நம்ம தான் வாத்தியாரு. நான்லாம் வாத்தியாரு, அதனாலதான் இப்ப டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் இதுல ஆச்சரியம் என்னன்னா, நான் காலேஜுக்கு படிக்க போனதே கிடையாது. காலேஜுக்கு கர்த்தர் என்ன கொண்டு போனதே பிரின்சிபாலுக்கு, ப்ரொஃபசர், லெக்சர்களுக்கு பிரசங்கம் பண்ணதான் என்ன கொண்டு போயிருக்காரு. யாரை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள். அப்ப ஆவியானவர் தேவ சித்தப்படி ஜெபம் பண்ணுவார். நீ உனக்கு விருப்பம் இல்லாம இருக்க ஊழியம் செய்ய, முழு நேர ஊழியம் வேண்டான்னு தான் நினைக்க, நீ ஜெபிச்சுக்கிட்டே இரு, நான் எப்படி அந்த ரூட்டு கொண்டு வரேன் பாருன்னு கொண்டு வந்துட்டாரா? அல்லேலூயா. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அல்லேலூயா. நம்ம பேசி ஒண்ணு நடக்காது, அவர் பேசினா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுகிறவர்களா நீங்க மாறுங்க. ஆமென். உங்க மைண்ட் அதுக்குள்ள திருப்புங்க. அதுல நிறைய ஆழம் இருக்கு. நீங்க ஆவிக்குள்ளே ஜெபிச்சா தேவ சித்தப்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். உங்க இருதயத்துல என்ன விருப்பம் இருக்கு, எதுக்காக நீங்க தவிக்கிறீங்க, அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து ஆவியான உங்களுக்குள்ள இருந்தே விண்ணப்பம் பண்ணி நீங்க போட்டு வச்சுக்கிற பிளானை மாத்தி அதை விட பெஸ்ட் பிளானா கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் கர்த்தருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப பெரியவருங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளே கணக்கு போடுவோம், நம்ம பெருசா இருக்கணும் தானே நினைப்போம். ஆனா நம்ம பெருசு கணக்குக்கெல்லாம் அவருக்கு பெருசு கணக்கு நிற்காது. அவர் ரொம்ப ரொம்ப பெரிய கணக்கு போடுறவர். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்து பாருங்க. ஆடுகள் மேய்ச்சவனை அரசனாய் மாற்றினவர்.
ஆமென். உங்களையும் கர்த்தர் மாத்துவாருங்க. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ நினைக்காதீங்க. நான்லாம் அப்படி நிறைய நினைச்சு அழுதுருக்கேன். என்ன சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நிலையில ஒரு 25 பைசா கொடுத்து டீ குடிக்க வழி இல்லாமல் இருந்த காலத்தெல்லாம் எண்ணி பார்க்குறேன். எலும்பும் தோலுமா இருப்பேன். அப்போ புது ட்ரெஸ் வாங்க வழி இருக்காது. அப்போதெல்லாம் நம்பிக்கை இல்லாத காலம். எனக்கு இப்படி சத்தியமும் தெரியாது. என்னை சொல்லி கொடுத்து என்கரேஜ் பண்றதுக்கும் ஆள் கிடையாது. தனிமையிலே கிடந்து அழுது அழுது கண்ணெல்லாம் ரத்தமாகி உதடெல்லாம் வீங்கி எவ்வளவு வருஷங்கள் அப்படி நான் செலவு பண்ணியிருக்க தெரியுமா? ஆனா அதுக்கெல்லாம் இந்த நாட்களிலே பலன்களை பார்க்க கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிலாம் ஊழியங்கள் வளர்கிறது என்றால் யாரோ ஒருவர் செலுத்துகிற கரையும். அப்ப இன்றைக்கு இவங்களும் சேர்ந்து பிரயாசப்படும் போது எல்லா ஆசனம் மொத்தமா சேரும். வர வர கர்த்தர் பெரிதானவர்களை செய்ய போகிறார். இந்த சபைலாம் இப்படி இருக்க வேண்டிய சபை இல்லை. சீக்கிரத்துல பாருங்க, சென்னையிலே மிகப்பெரிய சபையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அறியாத ஜாதிகளை உன்னிடத்திற்கு வரவழைப்பேன். வசனம் இருக்குது. வடக்கை நோக்கி வைச்சராது என்று தெற்கை நோக்கி கொடு என்று சொல்லுகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கட்டளையிட்டா மந்த மந்தையா ஓடி வருவாங்க. அதுக்கு அஸ்திபாரம் எங்க இருக்கு? முழங்கால தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றுக்கண் எங்க இருக்கு? ஜெபத்துல தான். அதனாலதான் சாத்தான் அறிந்து நம்மளை ஜெபத்தை மட்டும் பண்ண விடாம என்னென்ன உண்டோ அவ்வளவு டெக்னிக் பண்ணுவான். அதனாலதான் பவுல் சொல்கிறார், ஜெபத்துல எப்படி இருங்க? உறுதியாய் தரித்தல். கடைசியில் இந்த பவுலுடைய இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க எபேசியர்களை நிருபம் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 15-16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். போதும். கவனிங்க, பவுல் நிறைய ஜெபத்துல உள்ள காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. அவர் ஆவியிலே ஜெபிக்கிறது பாடுறது இது ஒரு பக்கம் சொல்லி இருந்தாலும் கொரிந்தியருக்கு அதை சொல்றார். எபேசியருக்காக அவர் என்ன ஜெபிக்கிறாரா? நான் உங்களுக்காக முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படணும்னு ஜெபிக்கிறார். பவுலுடைய பிரேயர் பாயிண்ட்ஸ் பாருங்க. எந்த மனுஷனுக்காக ஜெபிக்கிறார்? அல்லேலூயா. நம்ம பெரும்பாலும் எந்த மனுஷனுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம்? சுகம் தாரும் ஆண்டவரே. அது எந்த மனுஷன்ல? சரீரம். வெளியான மனுஷன், உள்ளான மனுஷன். மனுஷனுக்கு 2 இருக்குது. பழைய மனுஷன், புதிய மனுஷன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்னால உள்ள வாழ்க்கை பழைய வாழ்க்கை, ஏற்றுக்கொண்ட பின்பு வர்ற வாழ்க்கை புதிய வாழ்க்கை. புறமான மனுஷனா அந்த சரீரம், கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் இருக்கு. பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது எதைத்தான் பார்க்குறவங்க பெரும்பாலும்? பொண்ணு மூக்கு சரியா இருக்கா, முடி சரியா இருக்கா, மொழி சரியா இருக்கா, அதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? ஆமா. அது வெளியே பார்த்தா நல்ல அழகா இருக்கும். சாரி, நான் அழகா இருக்கிறோம் குறை சொல்லலை. நீங்க அழகாவே இருங்க, வாழ்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஆபத்தான ஆட்களா இருப்பாங்க. அப்சலோம் வெளியில உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுது கூட இல்லையா, சின்ன பழுது. 1ஆம் நம்பர் கிரிமினல் யார் தான்? அப்சலோம் தான். பார்த்தீங்களா? பைபிளே இருக்கு. பார்த்தீங்களா? சவுல் எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஹைட்டு. ராஜ தோரணை பார்க்க கர்த்தர் பார்த்தார். இவனை கிங்கா மாத்தினா ஹைட்டா நல்ல தோரணையா இருக்கிறான் அப்படின்னு தான் வச்சாரு. கடைசியில் அவன் உள்ள பூரா கோளாறு. 2வது தான் 1 சால் 16:8 நினைக்கிறேன். அடுத்து ராஜா சூஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஈசானுடைய மக்கள் வந்து நிக்கிறாங்க. மூத்தன் வந்து நிக்கிறான், எலியாப். சாமுவேல் கேட்கிறான், ராஜாவை போறோம் இவன் தானா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா பார்க்க ஆள் தோரணை அப்படி இருக்கிறான், கிங்கு மாதிரி. உடனே கர்த்தர் நினைக்கிறாரு, இப்படித்தான்ப்பா நான் முதல்ல ஏமாந்துட்டேன் சவுலை பார்த்து. அதனால இப்போ நான் என்னுடைய செலக்ஷன் நான் மாத்திட்டேன். இப்போ நான் வெளியே பார்க்கறது இல்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ. அல்லேலூயா சொல்லுங்க. இனி நான் ஒருத்தனை தூக்கி வைக்கணும்னா வெளியே பார்த்து ஏமாற மாட்டேன். அவன் ஹார்ட் எப்படி இருக்கிறது. அதனால இவன் ஆளுதான் எலியாப் தோரணையா இருக்கிறான். உள்ளுக்குள்ள பக்தி கிடையாது, விசுவாசம் கிடையாது, கொஞ்சம் கூட என் மேல அன்பு கிடையாது. இன்னொருத்தர் இருக்கிறப்பா காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், வெயில்ல காஞ்சி போய் கிடக்கிறான். குடும்பத்துல எல்லாரும் அவனை தள்ளிட்டாங்க. ஆனா இரவும் பகல என்ன துதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் தான், அவனை வர சொல்லு. வந்த உடனே இவனான்னு கேட்கிறான். இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. கை தட்டுங்களே. அல்லேலூயா.
அப்போ உள்ளான மனுஷன்ல நம்ம எப்படி இருக்கணுங்க பார்த்துதான் கர்த்தர் என்ன தர்றாரு, ஆசீர்வாதம் தர்றார். இதை நான் கண்டுபிடிக்க ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால என்ன காரியம்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆளு நல்லா இருக்கிறான்னா பொறாமையான எண்ணம் வர்ற மாதிரி வந்தா உடனே ஜெபம் பண்ணிடும். ஆண்டவரே நல்லா இருக்கட்டும்ப்பா, எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுப்பா. நீங்க உள்ள பாக்குறீங்க, ஏய் உனக்கு ஏன்பா பொறாம வருது, நான் தானே ஆசீர்வதிக்கிறேன். அதனால உள்ளுக்குள்ளேயே நான் உடனே ஜெபம் பண்ணிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்ப நம்ம இருதயத்தை ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணும்போது இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும்படி பவுல் ஜெபிக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 4:16 எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுன்னு சொல்றார். உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுற அனுபவம் தான் சுத்திகரிக்கப்படுறது. ஆனா இங்க எபேசியருக்கு என்ன ஜெபிக்கிறார், உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படுங்கிறார். அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். யாராவது மிரட்டுனா, யாராவது பயமுறுத்தினா பயந்துருவாங்க. உள்ள ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா ஆவிக்குள்ள நீங்க பலப்படுத்தப்பட்டீங்கன்னா உள்ள ஸ்ட்ராங்கா மாத்திடுவாரு கர்த்தர். வெளியே வீக்கா இருக்கலாம், எலும்பும் தோலமா இருக்கலாம், உள்ள ஸ்ட்ராங்கு. அப்படி சில சகோதரிகள் இருக்கிறாங்க, பிரதர்ஸ் இருக்கிறாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆகவே நம்ம எங்க தான் பலப்படணும், உள்ளான மனுஷன்ல. ஆகவே தான் பவுல் அப்படி ஜெபிக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you Lord Jesus.